இன்றைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆசை இருக்குது, ஆனா இழக்கிறதுக்கு ஆசை இல்லை. நான் சொல்றேன், பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆசை இருக்கிற உங்களுக்கு இழக்கிறதுக்கும் ஆசை இருக்கணும். இழக்கிறதுக்கு ஆசையா இருக்கிற மனுஷன் தான் பரிசுத்தமா வாழவே முடியும். அதான் நிறைய பேர் வேலை ஸ்தலத்துல சொல்லுவாங்க, சார் வேலை ஸ்தலத்துல சுத்தி இருக்கிறவன் எல்லாம் அக்கிரமம் பண்றான், நம்ம அப்படி ஒரு அக்கிரமம் பண்ணல அப்படின்னா அவன் தப்பா நம்மளை பாக்குறான், அவன் என்னமோ நம்மளை வித்தியாசமா பாக்குறான், நான் தப்பு பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுறேன், அல்லனா எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்காது, என்ன ஒரு மட்டம் தட்டி வச்சிருவாங்க, என்ன எனக்கு பதவி உயர்வு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தமா வாழணும்னு முயற்சி எடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க சில காரியத்தை நீங்க இழந்துதான் ஆகணுங்க, இழந்துதான் ஆகணுங்க. அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்களா இருக்கலாம். இல்ல நான் பரிசுத்தமா வாழ்வேன், ஆனா என் நண்பர்களை இழக்க முடியாது. நீங்கள் நேசிக்கிற நண்பர் அவர் மோசமான ஒரு நபரா இருக்கலாம், அவர் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற நபரா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அவர் ரொம்ப நல்லவர்.